நண்பர்களே, நம்ம கடச்சனேந்தல் ஆலாத்தூரில் இருக்கிற ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை நீங்கள் பிடிச்சிருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த வீடு பாருங்களேன், முன்னாடி ரோடு வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 33 அடி ரோடு வந்துடுதுங்க. சூப்பரான அட்மாஸ்பியர் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குங்க. இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய ஒரு அருமையான இடம் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள், பின்னாடி கால்வா தண்ணி போய்கிட்டே இருக்குது நல்லா. அதனால் பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் போர் 270 அடி தான் இறக்கியிருக்காங்க. நான் கூட கேட்டேன், என்னங்க 270 அடி இறக்கியிருக்கீங்க? பார்ட்டி சொல்லுவாங்க நாளைக்கு, என்ன சார் எல்லா இடத்துலையும் 300 அடி இறக்கியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் 270 அடி தான் இறக்கியிருக்கீங்க சார். அவங்க சொன்னாங்க, சார் 300 அடி 270 அடிக்கும் 300 அடிக்கும் என்ன சார், 30 அடி தானே சார் டிஃப்ரெண்ட்டு, அது இறக்க மாட்டோம்னு சொல்கிறான். இதிலே ஈல்டு அதிகம் சார், இறக்க முடியலை போர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஈல்டு, அதிகமான ஈல்டுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. வீட்டுக்குள்ளே கூட்டி போய் காட்டுறேன். எம்எஸ் கேட்டு சூப்பராக போட்டிருக்குறாங்க பாருங்கள். ஒரு போர்ட்டிக்கோ சின்னதாக தெரியுதுங்களா? ஹால் நல்லாயிருக்கு. சப்ளன் மெயின் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க போல். ஒரு 120 சதுரடிக்கு குறையாத ஒரு ஹாலுங்க. டிவி ஷோகேஸு எல்லாம் நல்லாயிருக்கு. தேக்கில் நல்லா கதவு போட்டிருக்காங்க, நல்லா பாலிஷ் பண்ணி அழகாக இருக்குங்க. டோரு நிலையும் அதே மாதிரி தேக்கு. கிச்சன்லாம் நல்லா இருக்குங்க. காற்றோட்டமான அருமையான பகுதியாக இருக்குது. ஒரு 80 சதுரடிக்கு குறையாத கிச்சனுங்க. மேலே எக்ஸாஸ்ட் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே கபோர்ட் செட்டு அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடி கால்வா காம்பவுண்ட் வால் கொடுத்துட்டாங்க. தெரியுதுங்களா? தண்ணி போயிட்டே இருக்குங்க. இந்த கால்வாயில் தண்ணி போய்கிட்டே இருக்கு. நல்லா இருக்குங்க. ஏரியா ரொம்ப அழகான ஒரு ஏரியாவாக இருக்குது இந்த பகுதி. கரைச்சல் இல்லை, நிம்மதியான வாழ்க்கை. எல்லாமே இங்கேருந்து மார்க்கெட் போகிறது வரைக்கும் எல்லாமே ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது உள்ள. இது ஒரு 10க்கு 10 வர்ற அளவில் இருக்கும் இந்த பெட்ரூமு. இதுலேயும் கபோர்ட் செட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்காக வச்சுருக்காங்க. கோப்பை அந்த இது வெஸ்டர்ன் டாய்லெட் பதிச்சு கொடுத்துருவாங்க. மேலே எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. விண்டோஸ் எல்லாம் யூபிவிஎஸ்சி விண்டோஸ் போட்டிருக்காங்க. ஏசி நம்ம ஈஸியாக மாட்டிக்கலாங்க. ஏன்னா யூபிவிஎஸ்சி விண்டோஸ் போடுறப்ப அதில் நமக்கு ஏசி லீக்கேஜ் இருக்காது. இது ஒரு ஜென்ரல் டாய்லெட்டாக வச்சுருக்காங்க ஹாலில் பாருங்கள். இதில் இப்போ திங்ஸ் இந்த வீட்டு வேலையில் நடந்துட்டு இருக்கனால திங்ஸ் எல்லாம் இருக்குது, எடுத்துருவாங்க. அதே மாதிரி இது இன்னொரு பெட்ரூம்ங்க. அதே அளவு தான், ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வரக்கூடிய ஒரு பெட்ரூமு. நல்லா இருக்குது. கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பூஜாரமும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மாடிக்கு கூட்டு போய் காமிச்சிட்றேன்.
மேலையெல்லாம் தட்டோடுப்பு வச்சுருக்காங்க அழகா. ஏரியா நல்லா இருக்குங்களா? ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு 1000 லிட்டர் கெப்பபிலிட்டி இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்கு வச்சுருக்காங்க. சரிங்களா? நல்ல மரங்கள்லாம் வச்சு அருமையாக இருக்குங்க இந்த ஏரியா. ரொம்ப லைக் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க நல்லா லைக் பண்ணி இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ஏரியாங்க. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. 47 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. குறைச்சி வாங்கிக்கலாங்க, அதையும் சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, குறைச்சிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், வீடு பிடிச்சிருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.